நம்ம எல்லாருமே ஒரு டைம்ல இத கேட்டிருப்போம். பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, விசுவலைஸ் பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணா லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆனா, ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, மேனிஃபெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி தான். கண்மூடி நெனச்சா போதும். ட்ரீம் ஜாபு, ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப், மனி, பீஸ்ஃபுல்லான லைஃப். ஆனா, ரியல் ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? மேனிஃபெஸ்ட் பண்ண அப்புறம் தான். ஜாப் கிடைச்சுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 மந்த் ஃபுல் மோட்டிவேஷனோட சீக்கிரமாக எழுந்திரிப்போம், ஃபுல் எஃபர்ட் போடுவோம், எல்லாமே சூப்பராக போகும். அப்புறம் ஸ்லோவாக லேட்டாக லாகின் பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், கம்பேரிசன் பண்ணுவோம். இது எனக்கு செட்டே ஆகலைன்னு சொல்லி அந்த மாதிரி தாட்ஸ்லாம் நமக்கு வரும். அங்கே தான் ட்ரூத் வருது. மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஈஸி, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரிலேஷன்ஷிப்பில் கூட அதே தான். இந்த மாதிரி பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. லவ் கிடைச்சிரும். ஆனால் மெயின்டைன் பண்ண வேண்டிய பேஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், சைலன்ஸ், எஃபர்ட் அதை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. மணி கூட அதே தான். ரிச் ஆகணும்னு சொல்லி நினச்சா போதும். ஆனால் ஹேபிட்ஸ் மாற்ற மாட்டோம். நம்மளோட எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். அங்கே தான் நம்ம ஸ்ட்ரக் ஆகிறோம். நம்மளோட சொசைட்டி நமக்கு ஒரு தப்பான பிலீஃப் கொடுத்துருக்கு. லைஃப் சேஞ்சுங்கிறது ஒரு ஈவெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லைஃப் சேஞ்சுங்கிறது ஒரு ஈவெண்ட் கிடையாது. அது ஒரு ப்ராசஸ் மாதிரி. மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனா ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறது மாதிரி தான். மெயின்டைன் பண்ணுறதுனா அதை டெய்லி க்ளோஸ் ஆகாமல் ஒரு காட் மாதிரி பார்த்துக்கிறது தான். இங்கே தான் ரொம்ப ரொம்ப பேர் ஃபெயில் ஆகுறாங்க. பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீல். ஆனால் மெயின்டைன் பண்ணுறது நமக்கு ரொம்ப போரிங்காக தோணும். அண்ட் போரிங்கில் இருக்க எதுவுமே டிசிப்ளின் கேட்கும், கன்சிஸ்டன்சி கேட்கும், ஈகோ பிரேக் ஆகும். ஆனால் நமக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு நினைப்போம். ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு ரிசல்ட்டாக இருக்கட்டும், ஒரு வேலிடேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு நினைப்போம். அதான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் ஃபினிஷ் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரூத் சொல்லவா? நீ மேனிஃபெஸ்ட் பண்ண லைஃப்பை விட நீ மெயின்டைன் பண்ணுற லைஃப் தான் உன்னோட ரியல் கேரக்டரை காட்டும். யாருமே பார்க்காத டைமில் நீ எப்படி இருக்க, மோட்டிவேஷன் இல்லாதனால நீ எப்படி நடந்துக்கிற, அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. இதை நான் டெய்லி மெயின்டைன் பண்ண ரெடியாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ரெடியாக இல்லைனா மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது யூஸ் இல்லை. லைஃப் மேஜிக்கலாக சேஞ்ச் ஆகணும்னா மேனிஃபெஸ்ட் பண்ணால் மட்டும் போதாது, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஈஸின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் மெயின்டைன் பண்ணுறது பற்றி ரொம்ப சில பேர் மட்டும்தான் பேசுவாங்க. பிகாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்காக நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.